ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ கொஸ்டின் அந்த ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா 20 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. அதில் 3 சினானிம்ஸ் 3 ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 இருந்து 20 வரைக்கும் நிறையா டாபிக்ஸ் கேட்குறாங்க. அந்த டாபிக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் வந்து கிராமர் ஓரியன்டாக இருக்குது. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத விஷயத்த நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா ஹூ, ஹூஸ், ஹூம், விச்சு, தட்டு, வேர். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து இப்போ ஒரு சென்டென்ஸில் நவுனுக்கு அப்புறம் டேஷ் இருக்குது. அந்த டேஷுக்கு அப்புறம் ஒரு வெர்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஹூ. நார்மலாக சொல்கிறேன். இந்த ஹூ அப்படின்றது இப்போ இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். கௌதம் ஹூ காட் த ஹையஸ்ட் மார்க்ஸ். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கௌதம் அப்படின்றது நவுனு. இந்த டேஷுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை என்னது? வெர்ப். காட்ன்றது ஒன் ஆஃப் தி வெர்ப். ஸோ நவுன் ஆஃப்டர் டேஷ் எனி ஒன் வெர்ப் கண்டிப்பான முறையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹூ தான் ஆன்சர் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னது? ஹூக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துக்குங்க. இட் இஸ் ராமு ஹூ மேக்ஸ் மிஸ்டேக். இந்த இடத்துல ராம் அப்படின்றது நவுனு. இங்கே டேஷ் வந்திருக்கு. டேஷுக்கு அப்புறம் வெர்ப் வந்திருக்கு. ஸோ அது வந்தால் நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஹூ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஹூஸ் எங்கே யூஸ் பண்ணுறது? ஹூஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்டென்ஸை பாருங்கள். சில்ட்ரன் டேஷ் பேரண்ட்ஸ் வேர் புவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டேஷுக்கு முன்னாடி ஒரு நவுனும் டேஷுக்கு அப்புறம் ஒரு நவுன் வந்திருந்தா, டேஷுக்கு முன்னாடி ஒரு நவுனும் டேஷுக்கு அப்புறம் ஒரு நவுன் வந்திருந்தா இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு ஹூஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஹூஸ். அடுத்து மை ஃப்ரெண்ட் டேஷ் ஃபாதர் ஒர்க்ஸ் இன் உசிலம்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேஷுக்கு முன்னாடி ஒரு நவுனு, டேஷுக்கு அப்புறம் ஒரு நவுன் வந்திருக்கு. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ஹூஸ் யூஸ் பண்ணலாம். ஹூஸ். அதுக்கடுத்து ஹூம் எங்கே யூஸ் பண்ணுறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன் ஆஃப்டர் ப்ரொனவுன். ஃபில் இன் தி blanks ஆஃப்டர் ப்ரொனவுன். இப்போ பாரு, த பாய் டேஷ் யூ வாண்ட் டு மீட். இந்த டேஷுக்கு முன்னாடி ஒரு நவுனு, டேஷுக்கு அப்புறம் ஒரு ப்ரொனவுன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹூம் யூஸ் பண்ணுறோம். ஹூம். அதே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஆல் கம் டு த பார்ட்டி டேஷ் இன்வைட்டட் டேஷ் ஐ இன்வைட்டட் டேஷ் ஐ இன்வைட்டட். டேஷுக்கு முன்னாடி த பார்ட்டி நவுன் இருக்குது. டேஷுக்கு அப்புறம் ஒரு ப்ரொனவுன் இருக்குது. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ஹூம். சரி, ஓகே. அடுத்து வந்து which and that. which and that. which and that. இந்த ரெண்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சென்டென்ஸை பாருங்கள். எக் டேஷ் கண்டெய்ன்ஸ் எ லாட் ஆஃப் புரோட்டீன். செகண்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் த ஹார்ஸ் டேஷ் ஹூ டேஷ் ஓன் த ரேஸ். இப்போ பாருங்கள், டேஷுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு திங்ஸ், அனிமல்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தட் ஆர் விச் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ தட் contains a lot of protein. செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். this is the horse dash won this race. which அல்லது that won this race. ஸோ இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா மறுபடியும் சொல்கிறேன். ஹூ எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஒரு சென்டென்ஸில் நவுனுக்கு அப்புறம் blanks வந்துட்டு அதுக்கப்புறம் வெர்பு வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹூ யூஸ் பண்ணணும். அடுத்து ஹூஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னா நவுன் ஆஃப்டர் ஃபில்லிங் த blanks நவுன் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஹூஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்துட்டு பாருங்கள், ஹூம் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா டேஷுக்கு முன்னாடி ஒரு நவுனும் டேஷுக்கு அப்புறம் ஒரு ப்ரொனவுன் வந்துருந்துச்சு அப்படின்னா ஹூம் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் ஆர் விச். இந்த இது எப்படின்னா திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். திங்ஸ் டேஷுக்கு முன்னாடி திங்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? தட் ஆர் விச் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். அதே மாதிரி இன்னொன்று கேட்பாங்க, வேர்ன்ற ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஒரு பிளேஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we have to use where. நெக்ஸ்ட் டாபிக் சிலபிஃபிகேஷன். இந்த சிலபிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய
வவ்வல் சவுண்டை பிரித்து காமிக்கிறது. ஸோ அந்த வார்த்தைகளை பிரித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிலபிஃபிகேஷனில் மொத்தம் ஒரு 6 டைப் எழுதி போட்டிருக்கேன். அது என்னான்னு சொல்லிடுறேன். மோனோசிலபிக், டைசிலபிக், ட்ரைசிலபிக், டெட்ராசிலபிக், பென்டாசிலபிக் அண்ட் பாலிசிலபிக். இதை கொடுத்துருக்காங்க. இப்போ மோனோசிலபிக்னா ஒரு சிலபிள் உள்ள வார்த்தை, ஒரு சிலபிள் உள்ள வார்த்தை. இப்போ பாருங்கள், இப்போ ப்ரைடு, கேட்ச், லைக், டல், இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வார்த்தையில் பேஸ்ன்ற ஒரு வார்த்தையே புரியாது. ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ப்ரைடு இடையில எந்த இதுவுமே நம்மளுக்கு பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ப்ரைடு, கேட்ச், லைக், டல். ஸோ அதனால் இது வந்து ஒரு சிலபிக் வேர்டு. இதுக்கு பேர் என்னது? மோனோசிலபிக். எக்ஸாமில் 2 டைப்பில் கேட்குறாங்க. ஒன்று, இந்த ப்ரைடுன்ற வார்த்தையை கேட்டுட்டு இது என்ன டைப்புன்னு கேட்குறாங்க. இது மோனோசிலபிக்கா, டைசிலபிக்கா, ட்ரைசிலபிக்கான்னு கேட்குறாங்க. அடுத்து டைசிலபிக். டைசிலபிக்னா 2 சிலபிள் உள்ள வார்த்தை, 2 சிலபிள் உள்ள வார்த்தை. ஃபேஷன், ஃபேஷன் அப்படின்றது பிரித்து பாருங்கள். அந்த வார்த்தைகளே நம்ம சொல்லி பார்த்தோம், உச்சரித்து பார்த்தோம்னா, கரெக்டான முறையில் உச்சரித்து பார்த்தோம்னா அந்த வார்த்தைகளே அந்த பேஸ் பிரியும். ஸோ அப்போயே நம்ம அந்த பிரிக்கும் பொழுது அந்த 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 வேர்டு பக்கத்தில் அந்த வவ்வல்ஸ் வேர்டு இருக்கும், இல்லாட்டி அந்த சவுண்டோட சேர்ந்து புரியும். இப்போ பாருங்கள், ஃபேஷன், ஃபேஷன், ஃபேஷன். அடுத்து டாட்டர், டாட்டர், டாட்டர் அப்படின்னு புரியுது. ஸோ அதனால் வந்து இது 2 சிலபிள் வேர்டு. இதோடைய பேர் டைசிலபிக். அடுத்து ட்ரைசிலபிக். ட்ரைசிலபிக்ன்றது 3 சிலபிள் உள்ள ஒரு வேர்டு. ஆட்டிடியூடு, ஆட்டிடியூடு, ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் அப்படின்ற வார்த்தை புரியுது. கன்சிடர், கன்சிடர். அதுக்கடுத்து ஆம்பிஷன், ஆம்பிஷன். இதுக்கு பேர் என்ன தான்? ட்ரைசிலபிக். அடுத்து டெட்ராசிலபிக். டெட்ராசிலபிக்னா 4 சிலபிள் உள்ள வார்த்தை, 4 சிலபிள் கூட வார்த்தை. பர்டிகுலர், பர்டிகுலர் அப்படின்னு பிரியுது. சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேட் இப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் டெட்ராசிலபிக். அடுத்து பென்டாசிலபிக். பென்டாசிலபிக் அப்படின்னா 5 சிலபிள் உள்ள வேர்டு, 5 சிலபிள் உள்ள வேர்டு. இப்போ பாருங்கள், பென்டா அப்படின்றது பாருங்கள் 5 சிலபிள் விட கேப்பபிலிட்டி. வாட் இஸ் தட்? கேப்பபிலிட்டி, கேப்பபிலிட்டி, கேப்பபிலிட்டி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து இன்வெஸ்டிகேஷன், இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து பாலிசிலபிக் அப்படின்றது above 5, அதுக்கு மேலே 5க்கு மேலே இருக்கக்கூடிய சிலபிளுக்கு பேர் எல்லாமே என்னது? பாலிசிலபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 6 சிலபிள் இருக்குது. பெர்சானிஃபிகேஷன். வாட் இஸ் தட்? பெர்சானிஃபிகேஷன், பெர்சானிஃபிகேஷன், பெர்சானிஃபிகேஷன். அடுத்து ஆட்டோபயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி அப்படின்ற வேர்டு எப்படி பண்ண? ஆட்டோபயோகிராஃபி. ஓகேங்களா? ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 1 வேர்டில் கேட்குறாங்க. ஸோ மறக்காமல் இது ஒரு சிலபிள் வேர்டுனா என்ன, 2 சிலபிள் வேர்டுனா என்ன, 3 சிலபிள் வேர்டுனா என்ன பேர், 4 சிலபிள் வேர்டுனா என்ன பேர், 5 சிலபிள் வேர்டுனா என்ன பேர், 6 சிலபிள் வேர்டுனா என்ன பேர். ஸோ இது வந்து 2 டைப்பில் கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே வார்த்தைகளை பிரித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்னா, சென்டென்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நிறையா வார்த்தைகள் சேர்ந்து தான் ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸில் இவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அட்ஜங்க்ட்னா என்ன அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்ஜெக்ட் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், சென்டென்ஸுக்கு முன்னாடி வருது. சப்ஜெக்ட்னாவே இட் இஸ் கால் இட் நவுன், நவுனாக யூஸ் பண்ணலாம். அடுத்து சென்டென்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வேர்டு. அடுத்து வேர்ப்மா. வேர்ப் அப்படின்னா என்னது? அண்ட் ஆக்ஷன். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வேர்ப் தான், ஆக்ஷன் தான். சரியா? இந்த வேர்ப்ன்றது நிறையா இதில் நிறையா வெரைட்டியில் வருது. பி வேர்ப் இருக்குது, டூ வேர்ப் இருக்குது, ஹேவ் ஃபார்ம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மாடல் வெர்ப் இருக்குது, செமி மாடல் வெர்ப் இருக்குது. இந்த மாதிரி ரெகுலர் வெர்ப்பு, இர்ரெகுலர் வெர்ப்பு நிறையா வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ வேர்ப் அப்படின்னாவே ஷோஸ் அன் ஆக்ஷன்
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்பு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ வேர்ப் அப்படின்றது சோர்ஸ் ஆன் ஆக்ஷன் இப்போதைக்கு. அடுத்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ன்றது இஸ் ஒன் ஆஃப் த நவுன். நம்ம வந்து சென்டென்ஸுக்கு லாஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு நவுனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்ட்லேயே 2 டைப் இருக்குது, ஐஓ டிஓ. ஐஓ டிஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாவே ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாவே நம்ம நார்மலாக சொல்லக்கூடியது ஒரு அன்பளிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் காம்ப்ளிமெண்ட்ன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த அட்ஜெக்டிவ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் த கம்ப்ளீட் சென்ஸ் அங்கே இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரியில் கம்ப்ளீட்டாக சென்ஸு கம்ப்ளீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்துங்க அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட் அப்படின்றது இஸ் ஹவு, வேர், வென். எப்படி, எங்கே, எப்பொழுது அப்படின்ற சென்டென்ஸில் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம we have to use adjunct. So now I have given some sentences. இதை பாருங்கள், இந்த சென்டென்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்களேன். த பிரேவ் சோல்ஜர் ஃபாட் வெல். இங்கே எங்கே சப்ஜெக்ட் இருக்குன்னா த பிரேவ் சோல்ஜர், த பிரேவ் சோல்ஜர்ஸ். அடுத்து செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஹி கேப்சர்ட் த ஃபோர்ட். ஹீன்றது சப்ஜெக்ட், ஹீன்றது சப்ஜெக்ட். அடுத்து பாருங்கள் வேர்ப்ன்ற பாருங்கள். வேர்ப் நான் சொன்னேன் சோர்ஸ் அண்ட் ஆக்ஷன். அப்போ பாருங்கள் சி சாங் வெல், சி சாங் வெல். இந்த இடத்துல இவ என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்கா? பாடுனா. என்ன பண்ணியிருக்கா? பாடுனா. இந்த இடத்துல ஹி ரேன் ஃபாஸ்ட். இவ என்ன பண்ணியிருக்கேன்? ரேன், ஓடுனா. அடுத்து ஆப்ஜெக்ட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஆப்ஜெக்ட். இது வந்து ஓன்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டில் 2 டைப் இருக்குது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னாவே இட் இஸ் கால் நம்ம சென்டென்ஸுக்கு லாஸ்ட்டு வரக்கூடிய ஒரு நவுன். நவுன் ஆர் ப்ரனவுன், நவுன் ஆர் ப்ரனவுன். இப்போ பாருங்கள் they invited her, they invited her. அடுத்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். my brother gave me a gift. இந்த சென்டென்ஸில் பாருங்கள் my brother gave me a gift. எங்கள் அண்ணனோ தம்பியோ கிஃப்ட் கொடுத்தான். இந்த இடத்துல பாருங்கள் மை பிரதர் கேவ் எ கிஃப்ட். இது ஃபுல் கம்ப்ளீட் சென்ஸாக. பட் இந்த இடத்துல யாருக்கு கொடுத்தான் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மீ. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? மீ. அப்படி யாருக்குன்னு வரும்பொழுது அந்த இடத்த நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ ஓன் சூஸ் பண்ணணும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்டாக அங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி வரும்? த ஓல்டு மேன் told them stories. The old man told them stories. இப்போ பாருங்கள் இங்கே பார்த்துட்டிங்கன்னா the old man told them stories. the story அப்படின்றது கதை சொன்னார் அப்படின்றது வருது. அப்போ இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ the old man told them story. told story. இப்போ பாருங்கள் them யாருக்கு சொன்னார்? அவங்களுக்கு சொன்னார் அப்படின்றது ஐஓ வரும், இங்கே டிஓ வரும். ஸோ இது ஆப்ஜெக்ட் டைப்பு. காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த அட்ஜெக்டிவ், அட்வெர்பல் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்துங்க தே ஆர் புவர். தே ஆர் புவர். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இது பி வெர்போடைய கம்ப்ளீட் ஆகும். பி வெர்ப் வந்து அப்படியே ஃபாலோ ஆகும். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இந்த மாதிரி ஃபாலோ ஆகி கம்ப்ளீட் ஆகும். இப்போ பாருங்கள் தே ஆர் புவர். இங்கே புவர் அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு இருக்குது, இங்கே பி வெர்ப் இருக்குது. ஸோ அதனால் கம்ப்ளீட் ஆகும்போது அது காம்ப்ளிமெண்ட்ரியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து ஹி கால்டு பாபு அண்ட் இன்டெலிஜென்ட் பாய். இங்கே பாபு எப்படி சொல்லப்படுது? ஒரு சிறந்த அறிவாளியான ஒரு பையன் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அட்ஜெக்டிவான ஒரு வேர்டு இருக்குது, அதனால் ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட் அப்படின்றது என்னது? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி, எங்கே, எப்பொழுது. சென்டென்ஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா we have to use adjunct. ஏ யூஸ் பண்ணலாம். he meets them personally. எப்படி மீட் பண்ணால்? பர்சனலாக மீட் பண்ணால். எப்படி மீட் பண்ணால்? பர்சனலாக. how இந்த இடத்துல இருக்குது. they have met last night. they have met last night. இப்போ பாருங்கள் எப்படி மீட் எங்கே மீட் பண்ணாங்க, எப்போ மீட் பண்ணாங்க? சாரி, when. இந்த இடத்துல என்னது? when. எப்போ மீட் பண்ணாங்க? லாஸ்ட் நைட்டில் மீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், ஏ எழுதலாம். அடுத்து ஐ met him at the bus stand. எங்கே மீட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு இடம் வந்துச்சுன்னா அட் த பஸ் ஸ்டாண்ட். இந்த இடத்துலையும் நம்ம ஏ சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த சென்டென்ஸில் பார்க்கும்போது டேட்டு, இயரு, சரியா, இன் த கிளாஸ் ரூம், இன் த பிளே கிரவுண்ட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ அட்ஜங்க்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதில் நீங்களே பாருங்கள் என்னென்ன எப்படி சென்டென்ஸ் பேட்டர்னை பிரிக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எஸ்வி பேட்டர்னில் எப்படி வரும் பாருங்கள். காட் ஃபர்கிவ்ஸ். காட் ஃபர்கிவ்ஸ். காட்னா சப்ஜெக்ட்டு, ஃபர்கிவ்ஸ் அப்படின்னா வேர்ப்.
அடுத்து the crowd laughed. the crowd laughed அப்படின்னா the crowd அப்படின்றது subject, இது verb. birds fly. birds அப்படின்றது subject, flyன்றது verb. அடுத்து SVO பேட்டர்ன் எப்படி இருக்கு பாருங்க. விராட் scored century. விராட்ன்றது சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஸ்கோர்ன்றது verb, செஞ்சுரின்றது ஆப்ஜெக்ட். the collector inspected the building. the collector subject, inspector verb, the building object. இப்போ SVIODO இப்போ பாருங்கள். my uncle gave me a pen. my uncle gave me a pen. my uncle subject, gave verb, me IO, a pen DO. அடுத்து பாருங்கள். he taught me மலையாளம். he subject, taught அப்படின்றது டீச்சோடைய பாஸ்ட், சரிங்களா? அப்போ taught verb, me IO, மலையாளம் DO. ஸோ IO DO இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள். SVC he's a teacher. he's a teacher. he subject, is verb, a teacher complement. I am a student. I am a student. I subject, am verb, a student என்றது complementary. the rose is beautiful. the rose is beautiful. the rose subject is verb, beautiful is complement. Brutus is an honorable man. Brutus is an honorable man. Brutus is subject, is verb, on honorable man என்றது complementary. SVOC பாருங்க. they elected her class leader. they elected her class leader. they subject, elected verb, her class teacher, class leader. so object, class leader, it is one of the post. ஸோ அதனால் வந்து ஒரு ஒர்க்கு, அதனால் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து he painted the car blue. he painted, heன்றது சப்ஜெக்ட், பெயிண்டட்றது வெர்பு, the car ஆப்ஜெக்ட், ப்ளூன்றது காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அட்ஜெக்டிவ் வரதுனால அது காம்ப்ளிமெண்ட்ரி. அடுத்து they run fast. SVA they ran fast. எப்படி ஓடனா? ஃபாஸ்ட்டாக ஓடனா. அப்போ சப்ஜெக்டு, வெர்பு, அட்ஜெக்ட். அடுத்து he went there yesterday. எப்பொழுது, எப்போன்னா எப்பொழுது. he went there, he subject, went verb, there அப்படின்றது அங்கே. he went there yesterday, அங்கே போனா, நேற்று அங்கே போனா அப்படின்றது he went yesterday. he went there yesterday. இது வந்து ஏஏ, SVAA, SVAA, ஓகேங்களா? ஸோ அது பாருங்கள். SVA வந்து they ran fast. SVA என்றது he went there yesterday, ஓகேங்களா? ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ சென்டென்ஸை பார்த்துட்டு அது அட்ஜங்க்டாக வருதா இல்லை காம்ப்ளிமெண்ட்ரியாக சொல்லுதா அப்படின்றது முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு நவுனை குறிக்கிறது, சென்டென்ஸுக்கு முன்னாடி வரும். வேர்ப்ன்றது ஒன் ஆஃப் த ஆக்ஷன். அது பி ஃபார்ம் கூட சேர்ந்து வரலாம், அல்லது பி ஃபார்ம் தனியாக வரலாம். ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. அடுத்து ஆப்ஜெக்ட்ன்றது இது ஒன் ஆஃப் த ப்ரொனவுன் ஆர் நவுன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்றது இஸ் ஒன் ஆஃப் த அட்ஜெக்டிவ். இட் இஸ் கம்ப்ளீட், இது கோயிங் டு ஃபாலோ த பி ஃபார்மோடு தான் ஃபாலோ பண்ணி வரும். இது கம்ப்ளீட் சென்ஸு காம்ப்ளிமெண்ட்ரி. அட்ஜங்க்ட் அப்படின்றது ஸோ சொன்னேன் ஹவு, வென், வேர் அப்படின்ற ஒரு அந்த விஷயங்கள் அங்கே சூழல் அங்கே வந்து சென்டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா, இயரோ டேட்டோ இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க அப்படின்றது, இந்த கிளாஸ் ரூம், இந்த மாதிரி சென்டென்ஸ், அந்த மாதிரி வார்த்தைகள் அங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அட்ஜங்க்ட் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி ஆப்ஜெக்டில் டைரக்ட், இன்டைரக்ட், சரிங்களா? IODO இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த யாருக்குன்னு ஒரு கொஸ்டின் அந்த ரைஸ் ஆகுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? IO யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் கொஸ்டின் டேக். இந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது ஒரு சென்டென்ஸில் இது கன்ஃபார்மாக வருவீங்களா இல்லை வரமாட்டிங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு உறுதி செய்யக்கூடிய வகை தான் கொஸ்டின் டேக், சரிங்களா? இப்போ பாருங்கள், கொஸ்டின் டேக் பொறுத்த மட்டும் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள். ரீட்டா இஸ் எ டாக்டர். ரீட்டா இஸ் எ டாக்டர். இப்போ கொஸ்டின் டேக் எழுதும் பொழுது ரெண்டு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸில் பார்க்கக்கூடிய விஷயம், ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, ரீட்டா இஸ் எ டாக்டர். ரீட்டா இஸ் எ டாக்டர். ஸோ இந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது ஈஸியாக எழுதக்கூடியது. நம்ம அந்த பி வெர்பு, டூ வெர்பு, ஹேவ் வெர்பு, இந்த மாதிரி வெர்ப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெர்ப் வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம கொஸ்டின் டேக் எழுதலாம். அது எப்படின்னு பாருங்கள்.
இப்போ ரீட்டா இஸ் ஏ டாக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே நீ ஃபஸ்ட் எடுத்துனே பார்க்கக்கூடியது வேர்ப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே என்ன வெர்ப் கொடுத்துருக்காங்க? பி வேர்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்குறீங்க. ரீட்டா இஸ் ஏ சப்ஜெக்ட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் எழுதும் பொழுது ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் எதை கொண்டு போகிறீங்க அப்படின்னா இஸ்ஸை கொண்டு போயிடுறீங்க. எஸ், ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் டேக் பொறுத்த மட்டும் சென்டென்ஸில் பாசிட்டிவான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெகட்டிவாக கேட்கணும், நெகட்டிவாக சொல்லணும். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரீட்டா இஸ் ஏ டாக்டர். இந்த சென்டென்ஸில் ஏதாவது நாட்டுன்ற வேர்டு, நெகட்டிவ் வேர்டு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கிடையாது. அப்போ டேக் எழுதும் பொழுது நம்ம நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ isn't it, isn't ரீட்டான்றது சப்ஜெக்டில் எதை கொடுக்க ப்ரொனவுன் எப்படி வரும்னா ஷீன்னு வரும். isn't she, அது isn't she அப்படின்னு வரும். ஸோ இந்த இன்ட் அப்படின்றதுனா அதோடைய ஃபுல் ஃபார்ம்னா நாட்டுன்னு அர்த்தம். இது ஃபுல் ஃபார்ம் என்னது? நாட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பி ஃபார்ம் வேர்பு, டூ வேர்பு, ஹேவ் வேர்பு இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம எழுதிடலாம் சென்டென்ஸ் பேட்டர்ன். இங்கே பாருங்களேன், வி டூ ப்ளே கிரிக்கெட். இந்த இடத்துல என்ன ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னா டூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? டூ அப்படின்னு எழுதிடணும். இப்போ இந்த சென்டென்ஸில் ஏதாவது நெகட்டிவ் தாட் கொடுத்துருக்காங்களா? நாட்டுன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்களா? கொடுக்கலாம். அப்போ அது டோன்ட் வி அப்படின்னு எழுதுறேன். என்ன எழுதுனா? டோன்ட் வி அப்படின்றது. வி டூ ப்ளே கிரிக்கெட், டோன்ட் வி அப்படின்ட்டு கொஸ்டின் டேக் நம்ம எழுதலாம். அடுத்து பாருங்கள், ஸோ தே ஹாவ் completed their work. They have completed their work. இங்கே பார்த்துங்க, have form இருக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? have form verb. பாருங்கள், they have completed their work. இப்போ என்னது? haven't they. ஃபஸ்ட் வந்து என்ன சொன்னேன்? வேர்பு பார்க்கணும். வேர்பு பக்கத்தில் ஏதாவது நெகட்டிவ் வேர்டு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம நெகட்டிவ் வேர்டு சேர்த்து எழுதணும். அப்போ இந்த ஹேவை கொண்டு போய் எழுதுகிறோம். அது பக்கத்தில் நம்ம சென்டென்ஸில் எதுவும் கொடுக்கல, அதனால் நம்ம நாட்டுன்ற வார்த்தை நெகட்டிவ் வேர்டு சேர்க்குறோம். சேர்த்துட்டு இங்கே சப்ஜெக்டை அப்படியே கொண்டு போய் பின்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். ஹேவின் தே அப்படின்னு கேட்குறோம். ஹி டஸ் ரைட். இந்த இடத்துல பாருங்கள், டஸ் டூ ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ டஸ் பக்கத்தில் ஏதாவது நெகட்டிவ் வேர்டு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ என்னது? டஸ்ன்ட். What is that? Doesn't he. What is that? Doesn't he அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், I will come there. இங்கே வில் கொடுத்துருக்காங்க, மாடல் வெர்ப் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், அப்போ வில் அப்படின்னா ஓன்ட்டுன்னு மாறும். என்ன மாறும்? ஓன்ட்டு. இந்த வில் பக்கத்தில் எதுவும் நெகட்டிவ் வேர்டு கொடுக்கல. அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். அப்போ நெகட்டிவாக தான் நம்ம கொஸ்டின் டேக்கு எழுத போகிறோம். அப்போ ஓன்ட் அப்படின்னு போட்டுட்டு ஐ அப்படின்னு எழுதிடும். ஓன்ட் ஐ அப்படின்ட்டு எழுதிடும். அடுத்து பாருங்கள், ஐ ஆம் ஏ டீச்சர். இந்த இடத்துல பாருங்கள், ஐ ஆம் ஏ டீச்சர், ஆம்இன்ட் ஐ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பட் இது ராங். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி யூஸ் பண்ணலாம்? ஆரின்ட் ஐ யூஸ் பண்ணலாம். என்னது? ஆரின்ட் ஐ. இதுதான் ஒரு ரூல்ஸ். இந்த இதுக்கு மட்டும் ஆம்இன்ட் ஐ. ஐ ஆம் ஏ டீச்சர், ஆரின்ட் ஐ யூஸ் பண்ணலாம். ஆரின்ட் ஐ அல்லது எயின்ட் ஐ அப்படி யூஸ் பண்ணலாம். எயின்ட் ஐ அப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், she is not my girlfriend. இங்கே பாருங்கள், she is not my girlfriend. இந்த இடத்துல verb is வந்திருக்கு, சப்ஜெக்ட்டு சி வந்திருக்கு. இப்போ நம்ம கொண்டு போகிறோம், சிஏ இஸ்ஸை எழுதுகிறோம். இஸ்ஸு பக்கத்தில் ஏதாவது நெகட்டிவ் வேர்டு இருக்கா? எஸ், நாட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பாசிட்டிவாக தான். இங்கே நெகட்டிவான சென்டென்ஸ் இருக்குது. அப்போ நம்ம பாசிட்டிவாக தான் எழுத போகிறோம். இஸ் ஷி அப்படின்றது ஜஸ்ட் உங்களுக்கு லிட்டிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக எழுதணும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக எழுதணும். இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ஈஸியாக எழுதக்கூடியது பார்த்திங்கன்னா பி ஃபார்ம் வெர்ப் இருந்துச்சுன்னு எழுதிடலாம். டூ ஃபார்ம் வெர்ப் இருந்துச்சு அதெல்லாம் ஹேவ் ஃபார்ம் வெர்ப் இருந்தால் அதை உடனே எழுதி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி எழுதலாம். அப்போ டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், பி ஃபார்ம் இல்லாமல் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா எப்படி எழுதுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஒரு சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி ஃபார்ம் வெர்ப், டூ ஃபார்ம் வெர்ப், ஹேவ் ஃபார்ம் வெர்ப் இல்லாத ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்கீங்க. இப்போ பாருங்கள், சி ரைட்ஸ் எ ஸ்டோரி, சி ரைட்ஸ் எ ஸ்டோரி. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்லி நான் 2 ஸ்டெப்பு சொன்னேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கொஸ்டின் டேக்கை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேர்ப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வேர்ப் பார்த்தாச்சு. இந்த இடத்துல ரைட்ஸ்ன்னு இருக்குது. இட் இஸ் அன் ஆக்ஷன் வெர்பாக இருக்குது. இந்த இடத்துல டூவோ ஹேவோ இஸ்ஸோ ஆமோ கொடுக்க கிடையாது. இட் இஸ் அன் ஆக்ஷன் வெர்ப். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி சார் எழுதுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சி ரைட்ஸ் எ ஸ்டோரி. இது வந்து என்னப்போ ஒரு ஆக்ஷன், ஒரு நிகழ்வு தானே. இது அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா டஸ்ன்னு எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? டஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் டஸ்ன்னு எடுத்துக்கணும்? டூ அல்லது டஸ்ன்னு எடுத்துக்கணும். அதை ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ பாருங்கள், சி ரைட்ஸ் எ ஸ்டோரி, சி ரைட்ஸ் எ ஸ்டோரி. ரைட்ஸ் அப்படின்றது ஒரு நிகழ்வு, ஒரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் எப்போ நடக்குது? ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் நடந்துச்சு அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு சூஸ் டஸ். ஏன் டஸ் சூஸ் பண்ணுற அப்படின்னா இது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கக்கூடிய வெர்பாக இருக்கிறதுனால சப்ஜெக்டில் ஹீ சி இட்டு வந்துச்சு அப்படின்னா நான் எழுதக்கூடியது என்னது? டஸ்ஸாக தான் சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஆக்ஷன் வெர்பு வந்துச்சு அப்படின்னா ஆக்ஷன் வெர்பு வந்து அது ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் நடந்துச்சு அப்படின்னா ஸோ அது அந்த சப்ஜெக்ட் வந்து ஹீ சியை இட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதை என்ன எடுத்துக்கிறேன்? டஸ்ன்னு எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? டஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது என்னென்னு எடுத்துக்கிறோம்? டஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ கொண்டு போகிறது டஸ்ன்னு எழுதுகிறோம். டஸ். இந்த சென்டென்ஸில் ஏதாவது நெகட்டிவ் வேர்டு கொடுத்துருக்காங்களா? கொடுக்க கிடையாது. அப்போ டசன்ட், டசன்ட் சி. என்னது? டசன்ட் சி. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சி ரைட்ஸ் எ ஸ்டோரி இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ வி ஹாவ் டு சூஸ் இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை சூஸ் பண்ணுறோம்? ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்து இந்த ஆக்ஷனை எப்படி சூஸ் பண்ணுறோம்? டஸ்ஸாக சூஸ் பண்ணுறோம். டஸ் எதுக்கு சூஸ் பண்ணுறோம்? சப்ஜெக்ட்டு ஹீ ஷீ இட்டாக இருந்தா. அப்போ எப்படி கொஸ்டின் டேக் போதும் பாரு. டசன்ட் சி. வாட் இஸ் தட்? டசன்ட் சி. இப்போ பாருங்கள், கவ் கிவ்ஸ் மில்க். கவ் கிவ்ஸ் மில்க். இதுவும் அதே தான். கவ் சப்ஜெக்ட்டு, கிவ்ஸ் மில்க். கவ் கிவ்ஸ் மில்க் அப்படின்றது, கிவ்ஸ் அப்படின்றது என்னது? வெர்போட எஸ் சேர்ந்துருக்கு. அப்போ வெர்போட எஸ் சேர்ந்தால் அது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னு வச்சுக்கிட்டா இங்கே சப்ஜெக்ட்டு ஹீ சி இட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? டஸ்ன்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? டஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், டஸ். இப்போ கவுன்றது எதை குறிக்குது? இட்டை குறிக்குது. இது அதை குறிக்குது. அப்போ கவ் கிவ்ஸ் மில்க். அப்போ டசன்ட், டசன்ட் இட். என்னது? டசன்ட் இட், டசன்ட் இட். ஏன்னா கவுன்றது இட்டு குறிக்கிறதுனால நான் என்ன போட்டேன்? ப்ரொனவுனை இட்டுன்னு கொடுத்துட்டேன். அது பார்க்கலாமா? இதே இது we eat cake அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இது எப்படி மாற்றுவீங்க? ஸோ we eat cake அப்படி கொடுத்துருக்கேன். இதை எப்படி கொஸ்டின் டேக் எழுதுறது? இந்த இடத்துல அதே ஆக்ஷன் வெர்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஈட்டுன்றது ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ சப்ஜெக்டை பாருங்கள், வீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷன் வந்து ஹீ ஷீ இட்டாக வந்துச்சு அப்படின்னா இதை டஸ்ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இது வந்து ஐ வி யூ தே அப்படின்னு வந்துச்சுன்னா டூன்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? டூ. அப்போ என்ன இதுக்கு என்ன டேக்கு? டோன்ட் வி. வாட் இஸ் தட்? டோன்ட் வி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தே ஏட் இட்லி. தே ஏட் இட்லி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ பாருங்கள், தே ஏட் இட்லி. இங்கே ஒன்லி ஆக்ஷன் வெர்பு தான் இருக்குது. டூ ஃபார்ம் வெர்பு கிடையாது, பி ஃபார்ம் வெர்பு கிடையாது. இப்போ பாருங்கள், தே ஏட் இட்லி. த ஏட்ன்றது என்னது? ஒரு செயல், சாப்பிட்டாங்க அப்படின்றது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸுக்கு டூ டஸ் யூஸ் பண்ணுறோம். இதே பாஸ்ட் டென்ஸ் வந்தால் டிட்டு யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம்? டிட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ இது என்ன எடுத்துக்கணும்? டிட்டுன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ என்னது? டிட்டுன்னு கொண்டு போய் எழுதுகிறோம். இங்கே நெகட்டிவ் வேர்டு எது கொடுத்துருக்காங்களா? கொடுக்க கிடையாது. அப்போ டிடன்ட், டிடன்ட் தே, டிடன்ட் தே. ஓகேங்களா? டிடன்ட் தே, டிடன்ட் தே அப்படின்னு வந்துச்சு. அடுத்து இது ஒரு புறம் இருக்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே நெகட்டிவ் வேர்டில் வரக்கூடியது, நெகட்டிவ் வேர்ட்ஸில் வரக்கூடியது. இப்போ இங்கே வந்து பூரா நாட்டு கொடுத்துருந்தா நம்ம பாசிட்டிவாக எழுதுகிறோம். அதுக்கு முன்னாடி எழுதுனது இங்கே பார்த்துக்கோங்க. ரேர்லி, செல்டம், லிட்டில், நெய்தர்.
இந்த மாதிரி வேர்டு வந்துட்டாவே இது இங்கே நாட்டுன்ற வேர்டு இருக்குது, நெகட்டிவ் வேர்டு இருக்குது. இது எல்லாமே நெகட்டிவ் வேர்டாக யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ யாருமே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்றாங்க. நோபடி கேன் சால்வ் த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு கொண்டு போய் கேனை எழுதியாச்சு, சரிங்களா? ஸோ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்னது நெகட்டிவ் வேர்டு எதாவது கொடுத்துருக்காங்களா? எஸ் கொடுத்துருக்காங்க. நோபடின்றது நெகட்டிவ் வேர்டு. அப்போ நம்ம நெகட்டிவ் வேர்டு அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நெகட்டிவாக கொடுத்தா பாசிட்டிவாக தான். கேன் தே அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், வி ரேர்லி விசிட் அவர் நேட்டிவ். வி ரேர்லி விசிட் அவர் நேட்டிவ். இங்கே பாருங்கள், இங்கே என்ன வெர்பு கொடுத்துருக்காங்க? எஸ் வெர்ப் அப்படின்றது விசிட். இது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கொடுத்ததுனால நம்ம இதை எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டூ சூஸ் பண்ணிக்கிறோம். இது டூவாக எடுத்துக்கிறோம். ஏன் டூவாக எடுத்து அப்படின்னா இது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்து ப்ரெசன்ட் ஆக்ஷன் வெர்பாக வந்துச்சு அப்படின்னா இங்கே சப்ஜெக்டில் ஐ வி யூ தே அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டூவாக எடுத்துக்கணும். இப்போ பாரு, டூ வி. வாட் இஸ் தட்? டூ வி. ஏன் டூ வி போட்டோன்னா இங்கே நெகட்டிவான வேர்டு இங்கே இருக்குது, ரேர்லி. வாட் இஸ் தட்? ரேர்லி. ரேர்லின்றது நெகட்டிவ் வேர்டு இருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவாக எழுதணும், டூ வி அப்படின்னு எழுதணும். அஜித் செல்டம் ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வேர்ப் எங்கே இருக்குது? ஸ்பீக்ஸ். வாட் இஸ் தட்? ஸ்பீக்ஸ். இப்போ ஸ்பீக்ஸ்ன்னு போகும்போது இது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் என்னவாக இருக்குது? ஹீயாக இருக்குது. வாட் இஸ் தட்? ஹீயாக இருக்குது. அப்போ ஹீ ஷீ இட்டாக வந்தால் நம்ம வெர்பை எப்படின்னு எடுத்துக்கிறோம்? டெஸ்ன்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? டெஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அஜித் செல்டம் ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். அப்போனா அது டேஷ் ஹீ. ஏன் டேஷ் ஹீ போட்டோன்னா இங்கே நெகட்டிவ் வேர்டு இருக்கா? எஸ், செல்டம்ன்றது நெகட்டிவ் வேர்டு. செல்டம் அப்படின்றது நெகட்டிவ் வேர்டு. அடுத்து லிட்டில் டூ யுவர் பேரண்ட்ஸ் நோ அபவுட் த ப்ராப்ளம். லிட்டில் டூ யுவர் பேரண்ட்ஸ் நோ அபவுட் திஸ் ப்ராப்ளம். இங்கே இந்த இடத்துல நம்மளுக்கு டூ ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், லிட்டில் அப்படின்றது நெகட்டிவ் வேர்டு. அப்போ பாருங்கள், டூ எழுதுகிறோம், டூ தே. ஏன்னா யுவர் பேரண்ட் வரும்போது, பேரண்ட்ஸ் வரும்போது அவர்களை தான் வருவீங்க, அவர்கள் அவைகள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ டூ தே. வாட் இஸ் தட்? டூ தே. எஸ். அடுத்து பாருங்கள், நெய்தர் ஆஃப் மை டூ பிரதர்ஸ் ஹெல்ப்டு மீ. நெய்தர் ஆஃப் மை டூ பிரதர்ஸ் ஹெல்ப்டு மீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வேர்ப் எங்கே இருக்குன்னா ஹெல்ப்டு. வாட் இஸ் தட்? ஹெல்ப்டு. ஹெல்ப்ன்றது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னாவே நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? டிட்டுன்னு எடுத்துக்கிறோம். அது டிட்டுன்னு எடுத்துக்கிறோம். இது என்னது? டிட்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டிட்டுன்னு போட்டாச்சு. இது பக்கத்தில் நெகட்டிவ் வேர்டு இருக்கா? நெய்தர்ன்றது நெகட்டிவ் வேர்டு. அப்போ டிட் தே அப்படின்னு வருது. மை பிரதர்ஸ் அப்படின்றது டிட் தே அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நெகட்டிவ் வேர்டானது. செல்டம், நோபடி, லிட்டில், நெய்தர், ரேர்லி இதெல்லாம் வந்து வேர்ட்ஸில் வரக்கூடிய ஒரு நெகட்டிவ். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பி ஃபார்ம் இல்லாமல் ஆக்ஷன் வெர்பாக வந்துச்சுன்னா எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு. டூ எங்கே சூஸ் பண்ணுறது? டஸ் எங்கே சூஸ் பண்ணுறது? டூன்றது ஐவி யூ தே ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஆக்ஷன் வெர்பு. டூன்றது ஐவி யூ தே அப்படி யூஸ் பண்ணுறது. டஸ்ன்றது ஹீ சீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. அது ப்ரெசன்ட் ஆக்ஷன் வெர்பாக இருந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிட்டுன்றது எல்லா பாஸ்ட் டென்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்ட் டென்ஸ் வரக்கூடிய ஆக்ஷன் வெர்புக்கு டிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்க்குற டாபிக் வந்து மாடல், செமி, குவாஷி மாடல் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் வெர்ப் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். கேன், குட்டு, ஷேல், ஷுட்டு, வில்லு, வுட்டு, மே, மைட், மஸ்ட். இது ஃபுல்லாக என்னது? மாடல் வெர்ப்ஸ். ஸோ மாடல் வெர்ப் அப்படின்றது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த எபிலிட்டி. இந்த சென்டென்ஸில் எபிலிட்டியான விஷயங்கள் வரும்பொழுது கண்டிப்பான முறை என்னமா யூஸ் பண்ணலாம்? கேன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். இந்த இடத்துல இங்கிலீஷ் என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறத ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், இட் இஸ் எபிலிட்டி. எபிலிட்டி சொல்லலாம், கொஸ்டினாகவும் சொல்லலாம். கொஸ்டினாகவும் நம்ம கேட்கலாம். அப்போ பாரு, கேன் ஐ கோ டு த லைப்ரரி அப்படின்னு கொஸ்டினாகவும் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? கேன் அப்படின்றது சென்டென்ஸில் எபிலிட்டி வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? கேன் யூஸ் பண்ணலாம். அடுத்து குட். கேனுடைய பாஸ்ட் இங்கே பாருங்கள். ஹி குட் ஸ்பீக் இங்கிலீஷ் டூரிங் ஹிஸ் காலேஜ் டேஸ். ஹி குட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ்
டியூரிங் ஹிஸ் காலேஜ் டேஸ். இப்போ பாருங்கள், இது வந்து இது கேனோடைய பாஸ்ட். குட் வேறு எங்களை யூஸ் பண்ணலாம், பொலைட்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டு கையில் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணோம். அப்போ என்ன சொல்லணும்? குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் திஸ் டோர் அப்படின்னு நம்ம பொலைட்னஸாக சொல்லலாம். ஸோ ஒரு பொலைட்னஸ் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், கொஸ்டினுக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? குட் யூ ஓப்பன் த டோர், குட் யூ புட் ஆன் த ஸ்விட்ச், சரியா? புட் ஆன் த ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஷேல் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சரிட்டி வரக்கூடிய விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. I shall see you tomorrow. நாளைக்கு உன்னை பார்க்குறேன். I shall see you tomorrow அப்படின்றது. அடுத்து பெர்மிஷன். It asks permission. Shall I go to canteen? Shall I go to canteen? Shall I go to canteen? அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். should அப்படின்றது it is one of the compulsion. இதுவுமே கம்பல்சரி, கண்டிப்பான முறையில் கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும்? சப்மிட் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக எழுதி ஆகணும். இப்போ டீச்சர் சொல்லும்போது அதுக்கு நம்ம சுட் யூஸ் பண்ணணும். யூ சுட் சப்மிட் யுவர் ரெக்கார்டு. கம்பல்சன், இந்த இடத்துல கம்பல்சன் இருக்குது. அதுக்கடுத்து வில் ஆல்சோ ஃபியூச்சரிட்டி தான் குறிக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிட்டர்மினேஷன், அப்படி அதுக்கு நம்ம பொலைட்னஸும் சொல்லலாம், ஒரு டிட்டர்மினேஷன் சொல்லலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபியூச்சரிட்டியும் சொல்லலாம். ஐ வில் கம் தேர், அடுத்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்கலாம். ஐ வில் கம் தேர் அப்படின்னு சொல்ல ப்ராமிஸாக கொடுக்கலாம். அடுத்து கொஸ்டினாகவும் பொலைட்னஸாகவும் கேட்கலாம். வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்கலாம். வில் யூ மேரி மீ அப்படின்னு போய் கேட்கலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், வில் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. வில்லோடைய பாஸ்ட் வுட்டு. she said that she would help me. she said that she would help me அப்படின்ற விஷயத்தை பாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ வுட்டுன்றது சம்டைம்ஸ் ஐ வுட் லைக் டு ஈட், ஐ வுட் லைக் டு ட்ரிங்க், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வுட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் மே அப்படின்றது ஜஸ்ட் இட் இஸ் பாருங்கள், மே கமின் சார் அப்படின்ற விஷயங்கள் வருது. மே கமின் சார் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெர்மிஷன். ஒரு வேலை, வாட் இஸ் கால், ஒரு வேலை நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். மே பி ஆர் மே நாட் பி அப்படின்னு சொல்லலாம். மே கமின் சார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு நம்ம பெர்மிஷனாகவும் கேட்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி மழை வரலாம், வராமல் கூடயும் போகலாம். இட் மே ரைன் டுடே. ஓகே, மே நான் தெரிஞ்சுங்களா? ஒரு ஆசிலேஷன்லேயே சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லது அப்படி. மே கமின் சார், உள்ளே வரலாமா சார் அப்படி கேட்குறது. இட் மே ரைன், இன்றைக்கி மழை வருமா? அந்த தான் போச்சு, வரலாட்டி அவ்வளோதான். அப்போ இட் மே ரைன் டுடே, வரலாம், வராமல் கூடயும் போகலாம், அது பார்த்துக்கலாம். மைட் இதோடைய பாஸ்ட். மைட் ஐ மேக் ஏ சஜஷன், கொஸ்டினாகவும் கேட்கலாம். மைட் ஐ மேக் ஏ சஜஷன், ஒரு சஜஷன் கொடுக்கலாமா அப்படி கேட்கலாம். அதே மாதிரி மேயோட பாஸ்ட், இட் மைட் ரைன் டு நைட், இன்றைக்கி நைட்டு மழை வரும்பா அப்படின்ட்டு டிவியில் சொல்கிறாங்க, நான் வராமல் போயிடும். அப்போ அதுக்கு மைட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து மஸ்ட்டு. ஸோ இந்த மஸ்ட்டு சுட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இங்கேயும் கம்பல்சன் தான். ஸோ மஸ்ட்டும் கம்பல்சன் தான். இப்போ பார்த்துக்குங்க, யூ மஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட் அவர் எல்டர்ஸ். வயதானவங்களுக்கு கண்டிப்பாக, நம்மளுடைய முதியோர்களுக்கு கண்டிப்பான முறையில், இதுவும் கண்டிப்பு தான், இதுவும் கண்டிப்பான முறையில், மிக கண்டிப்பு அப்படி சொல்லக்கூடாது. மஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட். சரிங்களா? ஓகேங்க. அடுத்து யூ மஸ்ட் பே த டியூஸ். இது கம்பல்சன். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாடல் வேர்ப்ஸ். அதுக்கடுத்து பார்க்க போகிறது செமி அண்டு குவாசி மாடல். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் சென்டென்ஸில் வந்துச்சுன்னா இந்தந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம மாடல் வெர்பு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செமி குவாசி மாடல். இந்த செமி குவாசி மாடல் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன், அதை கவனிச்சிக்கோங்க. செமி அண்ட் குவாசி மாடல் நீட், யூஸ்டு டு, ஆட் டு, டேர், இந்த விஷயங்கள் தான். நீடுன்றது நெசசிட்டி, தேவை அப்படின்றது. கொஸ்டினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீட் ஐ கோ தேர், அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறது. அதே மாதிரி சென்டென்ஸில் ஏதாவது இந்த நெகட்டிவ் வேர்டு நாட் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு குவாசி மாடல்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? யூ நீட் நாட் see him, just write a letter. அவனை பார்க்க தேவையில்லை, நீங்கள் லெட்டர் மட்டும் எழுதுனா போதும், தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அங்கே இந்த இடத்துல நீட் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி பாருங்களேன், we need not hurry அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு தேவையான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய I need to buy a pen அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து used to அப்படின்றது, இது குறிப்பாக used to அப்படின்றது நாங்களாம் அந்த காலத்தில் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்போ இருக்கும்போது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா இங்கிலீஷில், தமிழில். அதுதான் இங்கே இங்கிலீஷில் யூஸ் பண்ண போகிறோம். used to. மை கிராண்ட்மதர் பாஸ்ட் ஹேப்பனிங் பழைய விஷயங்கள் நடந்த விஷயத்தை நம்ம சொல்கிறது தான் used to. மை கிராண்ட்மதர் used to go for a walk every morning when she was alive. அவங்க உயிரோடு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கிங் போவாங்க, எவ்ரி மார்னிங் வாக்கிங் போவாங்க. எப்போ? when she was alive. இந்த வென்ன்றது நம்மளுக்கு குழு வேணுங்க. குவாசி செமி மாடல் கொடுத்துட்டு சென்டென்ஸில் அந்த வென் டூரிங் அப்படின்ற மாதிரி வேர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? used to யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. மை கிராண்ட்மதர் used to go for a walk every morning when he was alive. அடுத்து பாருங்கள், I used to play football during my school days. நான் என்னோடய ஸ்கூல் டேஸில் வந்து என்ன பண்ணேன்? ஃபுட்பால் விளையாண்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்? கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை சும்மா உட்கார வச்சுட்டாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ used to play football பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ used to எங்கே யூஸ் பண்ணணும்? அப்போ பழைய விஷயங்கள் நம்ம ஒரு பழைய ஹேபிட் வரும்பொழுது கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், ought to எங்கே யூஸ் ஆகுது? ought to அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த கம்பல்சன் கூட வச்சுக்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த கம்பல்சன் அப்படின்னா பாருங்களேன், யூ ought to obey your parents. கண்டிப்பாக உன்னோட பேரண்ட்ஸுக்கு நீ ஒபே பண்ணணும். இந்த சுட்டு மஸ்ட்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் யூ ought to obey your parents. ஸோ இந்த மாதிரி குவாசி செமி மாடல் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பல்சன் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ கண்ணு மூடிட்டு ought to யூஸ் பண்ணிக்கலாம். ought to obey your parents. அடுத்து பாருங்கள், we ought to help the poor. நம்ம கண்டிப்பாக புவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து டேர்ன்றது என்னது? ஒரு தைரியமான. ஹவு டேர் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் அப்படின்னு கேட்குறது. அடுத்து ஐ டேர் நாட் கோ அவுட் இன் த டார்க் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். அப்போ டேர்ன்றது ஒரு தைரியம், கரேஜ். சரியா? ஒரு கரேஜாக சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு தைரியமான விஷயத்த சொல்லக்கூடியது தான் டேர். ஓகேங்களா? ஸோ ஹவு டேர் யூ, இந்த மாதிரி ஹவுன்னு ஸ்டார்ட் ஆகி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டேர் யூஸ் பண்ணிக்கலாம் குவாசி செமி மாடலில். ஓகேங்களா? இப்போ குவாசி செமி மாடல் பிடிச்சிக்கிட்டிங்களா? நீடுனா தேவையான விஷயத்துக்கு இந்த இடத்துல நாட்டுன்ற விஷயங்கள் வந்திருந்தால் நம்ம நீடு யூஸ் பண்ணிக்கலாம். used to அப்படின்றது பழைய ஹேபிட், ஸோ பாஸ்ட் ஹேபிட் நடந்த விஷயத்த சொல்லக்கூடியது. ought to அப்படின்றது ஒரு கம்பல்ஷன் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டேர்ன்றது ஒரு தைரியம், ஹவு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய சென்டென்ஸில் நம்ம டேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுச்சிங்களா? செமினா என்ன, குவாசி மாடல்னா என்ன, மாடல் வெப்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே.